இத எல்லாம் குதிரை எல்லாம் ஆமி அவ எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியை எழுதி வரக்கூடியதான அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் எப்ப வாசிக்கிறார். அந்தி கிறிஸ்துனா எங்க இருக்கு? 1:18 வாசி. 1:2 பிள்ளைகளே இந்த கடைசி காலம் இருக்காது. அம்பிகஸ்து வருதான நீ கேள்விப்பட்டவை இப்பொழுதும் இருக்கிறார். இந்த அம்பிகிறிஸ்துவரோட சோ இந்த அன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்கு எதிரானவர் அல்லது கிறிஸ்துவை போல் அதே ரெண்டாக தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்துவ செய்யுங்க வஞ்சிப்பார்கள். அதுதான் சிவதான். நந்தி கிறிஸ்து பார்த்தா கிரைஸ்தவாய் வருவான். அவனைதான் மேசியா நம்புவான். அவனை ஏற்று போடுவாங்க யூதர்கள் தான். அப்படி ஒரு ஆட்சி பூமியில வாழ்த்துவது அப்படின்னு அது ஏன் நல்ல துறை அப்படின்னு நீங்க பாத்தீங்க சொன்னா 19ஆம் வழிபாட்டு விசேஷம் நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து வரும்போது வெள்ளம் குதிரையில் ஒழுக்கிறதாக உன் தெய்வீக குதிரையை ஆவி அவர் ஆவியால் வெளியேறுவாருக்கு வசனம் சொல்லுறது. 19 வாசி. இயேசு கிறிஸ்து வெள்ள குதிரை குதிரைகள் ஆவி வெள்ளையமான சத்தியமும் நீதி உள்ளவரான இருப்பா என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு மாற்றாக ஆல்டர்னேட்டாக அல்லது போலியாக அதுதான் அவரை கிரகிக்கவாகும். இதுதான் அங்கீகரிச்சு வாசிக்கிறோம். இயேசு உண்மையாக பூமியில வந்து சென்னையில 7 வருஷம் அவர் மோசம். சோ இயேசுடைய அரசாட்சியாளர் தான் பகவான். அந்தீகத்தோட அரசாட்சியாளர் தான் 6ஆம் நாள். சோ இந்த இடத்துல எதை வச்சு சொல்றோம்னா ஒரு அந்தீகசி ஆட்சி பூமியில தொடர்பு கொடுத்து அந்த கவர்மெண்ட் அதான் 6ஆம் வெளிநாடு விசேஷம் 2ஆம் வருஷம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த கவர்மெண்ட் எப்போ பார்க்கணும், இது எப்போ நடக்கும், இந்த காரியங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆவியருக்கு குறிப்பாக வெள்ளை கலர் இந்த அந்தீகசிவனுடைய ஆசாட்சியை குறித்து நாம் தெரிந்து கொள்ள எல்லாமே வசனங்கள். அத்தனையும் வசனங்களை தியானிச்சு போதும் அதோடையதான தீர்க்கதரிசன காரியம் எல்லாம் நம் கைப்பற்றுக்கு நடக்கிறதை நீங்க காட்டுவீர்கள். இப்போ வெளிப்பாடு விசேஷத்தின்படி ஆத்மீக 2ஆம் படி ஒரு வெள்ள கூதை போறோம். அதாவது அந்தீகசி ஆட்சி இயேசு கிறிஸ்துவுக்கு போலியாக அவரை பாதி போலியாக ஆட்சி செய்யக்கூடிய மேசியாவாக தன்னை ஆசை பார்க்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பூமியில தொடர்ந்து இயேசு ஆட்சியோட சமாதானத்தின் ஆட்சியை பாதி இருக்கும். அதுதான் முதலாமாக என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு நிறைய வெள்ளைக்காரர் சொல்லி பார்க்கிறோம். வெள்ளைக்கு பிறகு நம்ம எல்லாம் மதிய போய் உலக சாதனம் சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் தெரியும் வெள்ளை சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கு.